நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். அப்படியா? ஒரு நாள் சமயமும் சரி தை மாதம் 3ஆம் தேதி என்றார். என்னுடைய ஜக்கம்பட்டு கருகாமருக்கு உறங்கான் வெட்டுகிலே சரி மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். மஞ்சு விரட்டா? மஞ்சு விரட்டு. சரி அந்த மஞ்சு விரட்டுக்காக சரி என்னுடைய தந்தையும் அவனுடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் வழக்கம். அப்படியா? அவ்வாறு ஒரு நாள் சரி அந்த தை மாதம் 3ஆம் தேதி என்று 3ஆம் தேதி என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா சரி கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அண்ணே உங்களுக்கு பிறந்த நாள் அண்ணே? நான் 5 வயசா இருக்கேன். 5 வயசுல அன்றைய தினம் சரி என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எங்க போனாரு? எப்ப அன்னைக்கு பார்த்து எங்க போனா தெரியுமா? எங்க போனாரு? சந்திரா நம்ம எல்லாரும் பொழுது பிடிச்சா எங்க போவோம்? நாங்கெல்லாம் காலையில டீ கடைக்கு தானே போவோம். ஆனா எப்ப குடியாரப்ப ஆமா பொழுது பிடிஞ்சா போதும். ஐயோ எந்த இடத்துலடா கஞ்சா விக்கிறாங்க, சரி எந்த இடத்துலடா கள்ள சாராய விக்கிறாங்கன்னு எந்நேரமே குடி போதைக்கு ஒரு ஆடு எப்பையா? அப்படியா? மோசமான குடியாரப்பைய சரி அப்பேற்பட்ட அந்த குடியாரனுக்கு பிறந்தவன் நாய போட்டுருக்கணும். அப்ப 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயணும் சாமி. அப்ப என்ன குடியாரங்கிறியா நீ? அப்ப ஒரு பாட்டில் குடிச்சா புள்ள 2 பாட்டில் சேர்த்து குடிக்கணும் சாமி. குடியாரம் பக்கத்துல இன்னும் கூட நான் பேசுறது இல்லையா? குடிக்கிற ஆளுகளை கண்டாலும் எனக்கு பிடிக்காது. ஆயோ அப்புறம் இங்க பக்கத்துல அந்த வாடை வந்துருமோடு பயத்திலே தள்ளி வந்து ஐயா அப்படி பொழுது விடிஞ்சதும் சரி கஞ்சாவையும் கள்ள சாராயத்தையும் கடந்து பிடிச்சிட்டு அப்பா அந்த விரங்காமட்டு மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாக. வீட்டை விட்டு புறப்படும் போது சரி ஏ ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்தாடா அப்பனை. என்னன்னு? நீ எல்லாம் மனுஷன் தானா? மனுஷன் தானா? உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஐயா? சரி நம்ம மகனுக்கும் 5 வயது அறியாத பருவம். ஆமா சின்ன பையன். சரி இன்னைக்கு தாயவனுக்கு 5வது பிறந்தநாள் விழா வீட்டுல கொண்டாடணும். அதை நம்ம கொண்டாடுறத விட்டுட்டு இப்படி மாடு பிடிக்க போறியே போற இடத்துல மாடு முட்டி நீ செத்து போயிட்டு என்ன நம்ம பிள்ளைய வளர்க்க யார் இருக்கிறா? சரி என்னைக்குமே பேச்ச கேட்க மாட்டேன். சரி அட குடியார பிள்ளை இன்னைக்காவது நான் சொல்றத கேளியான்னு எவ்வளவு எடுத்து சொன்னாயா? சரி ஆனா கேட்டானா? ஏன் கேட்டாரா? அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது? சரி நான் என்ன அதை கேட்கறது? நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன் இவன் சொல்லத்துக்கு. சரி 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. அடிக்கடி சண்டை வந்து அடிச்சு உள்ளுறாங்க ரோட்ல. நீ என்ன பண்ணுவே பாவம் சிறு புள்ள? நான் சின்ன பையன், நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா கொஞ்சம் விவரம் தெரிய வயசா இருந்துச்சுன்னா புடிச்சு தள்ளி விட்டுருப்பேன், கடியில கல்ல விட்டு எரிஞ்சிருப்பேன். நம்ம சின்ன பையன் தானே. ஆமா ஆனா அப்ப போய் ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னாயா? என்னன்னு? என் பேச்ச மீறி போகாதே என் பேச்ச மீறி நீ மாடு பிடிக்க போகாதடா. சரி அப்படி மீறி நீ போனீங்கன்னா உயிரோட வீடு திரும்பி வரமாட்டேன போகிற தடுத்தாடா சரியா முடிச்சவன். அவளாம் பொம்பளையாடா, அவன் மூஞ்சிலா முடிக்காம ஐயா தர்த்திரியை முடிச்சவன். வரைக்கும் ஆத்தா உன் ஜேலன்னு பாடுன. ஏன் ஆத்தால பத்தி உனக்கு தெரியாது? யானே ஏன்னா கட்டில புருஷ வீட்டை விட்டு போறானே உண்டாட்டி என்ன செய்யணும்? ஒரு சொம்புல தண்ணியில மோந்து கொடுக்கணும். அம்மையா அப்படி இல்லாட்டி கூட கொஞ்சம் ஓவரா போனாலும் கூட ஒரு கட்டி கொடுத்து வீட்டுல படுக்க போட்டுருக்கணும். பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீடு திரும்பி வந்துருங்கன்னு பக்குவம் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறமே. ஆமாண்ணே பொண்டாட்டி அவதாங்க. ஆனா போகும்போதே நீ மாடு முட்டி செத்து போயிருவேன். அவசரமா உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டேன்னு அவசரமா பேசலாமா? அடைய தாய் தந்து எடுக்கிறாளே. சரி இந்த குடியார பிள்ளாச்சு போட்ட போதைக்கு சிவனு மூடிட்டு வீட்டுல இருந்த வேண்டியதானே. அண்ணே இவனும் கேட்கல. உங்க அப்பே நல்லவர் தாங்க. அவன் நல்ல வந்தா சேர்ந்த சேர்க்கை அப்படி கூட சேர்ந்த மாதிரி குடியார 2 வயலு இருக்காங்க. அம்மையா ஆமா என் தாய் வச்ச கேட்கலையா? அப்பனும் சரி அவனுடைய நண்பன் முத்துராஜா இருவரும் போயிட்டாங்க விரங்காவட்டிக்கு. சரி அப்படி சென்ற இடத்துல அந்த விரங்காவட்டி மஞ்சு விரட்டுல எப்ப சேதுபதி மாடு விட்டாரா? மாட்டு விட்டு விட்டார். உங்க அப்பா தத்தை இறந்து விட்டார் ஐயா. எப்ப செத்து போயிட்டாட்டா? இங்கடா ஒரு ஓ வாயில மண்ணுட வாயாக்க அவன் சாகடா வாடா. ஏய் சாமி பார்க்கணும்னு வர்றதுன்னா என்னன்னு எப்படி சொல்ற? பெரிய சாமி இருக்கிறான்டா உயிரோட. சேதுபதி செத்து போயிட்டாங்க. சரி வந்தானே ஒரு குண்டு தவளை. அந்த சேதுபதி மாடு முட்டி இறந்து விட்டாரு. சரி தந்தை இறந்த பிறகு என்ன விளக்குறதுக்காக யாத்தா செம்பாகி ஒரு கோணாறு குடியில பண்ணைக்கு இருந்தாயா. அப்படியா? நீதான் 1000 பசமாடு மேய்ச்சா வட்டி செம்பு விளக்குனா. இன்னும் வட்டி இருக்குதா? இப்ப இல்ல. சரி அப்ப வட்டியில தான் சோறு. சரி வட்டி கும்பா வட்டி செம்பு விளக்கா. எதுக்காக? கொல்லி வைக்க நமக்கு ஒத்த பிள்ளைதான் இருக்கு அன்னைக்கு என்ன விளக்குறதுக்காக. சரி அம்பிட்டு சிரமப்பட்டா யாத்தா. அப்புறம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருந்தாலும் என்னைக்கு ஆய் வச்ச கேட்டிருக்கிறான்.
என்னைக்கு அப்பன் பேச்ச மதிச்சிருக்கிறோம் கேட்டிருக்க. இந்த இடத்துக்கு போக கூடாதுடா மகனே யாத்தா சொல்றாளோ அங்கேதான் வந்து நிப்போம். என்னையா? ஆமா. எந்த வேலையை செய்யாதடா மகனேன்னு சொல்றாளோ அந்த வேலையை தான் செய்வோம். முதல்ல போய் செய்யறது. ஏன்னா புருஷன் தான் குடியாரப்ப செத்து போயிட்டானே. சரி. பிள்ளைக்காவது புத்தி வந்து நம்மளை காப்பாத்துற எண்ணத்துல ஏன் ஆத்தா என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாய். போனியா பள்ளிக்கூடம்? நாங்களா உன பள்ளிக்கூடம் அதானே பார்த்தேன். அங்க போயிருந்த அந்த வேலைக்கு நான் வந்திருப்போனா இந்த கதையை தான் வந்து பள்ளிக்கூடம் போகிறது இல்லையா. சரி. பாட புத்தகத்துல தூக்கி எறிஞ்சிருவேன். அப்படியா? அந்த மலை அடி வரந்தேன் பாட புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சரி காட கொடுக்க பதாரி கட்ட கையில எடுத்துக்கிறவையா. ஏன் ஜக்கம்பட்டி எல்லைக்கிணறு கிளைக்க அண்ணே நம்ம ஊருக்கு கிழக்கையில மருங்காபுரி தான் இருக்குது இல்லையா? ஜக்கம்பட்டி கிட்ட. சரி சரி. ஜக்கம்பட்டி எல்லைக்கு நேரு கிளைக்க கிளைக்க வெள்ளமலை காடுன்னு ஒரு பெரிய மலங்காடு இருக்குதுயா. அப்படியா? அந்த வெள்ளமலை காட்டுக்கு சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். ஏன் வெள்ளச்சாமி அது ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் போறீங்க? சனி ஞாயிறு இல்லாம போக முடியுமா? திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வரையும் 6 நாள் இருக்குது. 10 நாள்ல லீவ் விட்டுருவீங்களா? இல்லையா? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? ஆமாமா. நான் எதுக்காக வெள்ளிக்கிழமை அந்த காட்டுக்கு போறேன்? ஏன் போற? அப்படி எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போறனோ போறியோ அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒருத்தி வெள்ளாடு ஓட்டிக்கிட்டு வருவா. ஒருத்தியா? இது அவளுக்கு தேவையா? ஒரே பிள்ளை தானா? நான் போன காட்டுக்கு அவ வரலாமா? அப்படியா? அதுவ என் கண்ணுல அவ தென்படலாமா? சந்திரா அந்த வெள்ளமலை காட்டுல சரி மலை உச்சியில ஒண்டி புளிய மரம்னு ஒண்ணு இருக்குதுயா. ஒரே ஒரு மரமா? புளிய மரம்னு ஒண்ணுதான் இருக்குது. ஒண்ணுதான் இருக்கு. ஆமா. சரி சரி. பெரிய புளிய மரம். அந்த புளிய மரத்து தோறுல அப்படியா இத்த தண்டி பொந்து பெருசு. நீ பாக்குற பொந்தெல்லாம் பெருசா தான் இருக்கும் போல இருக்கியா? புளிய மரத்து பொந்தியா? அந்த பொந்துக்குள்ள பழைய பொந்து. ஆமா. இந்த வில்லம்பு காடக்கூட கதவாறு கட்டலாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு சரி வேட்டைக்காரன் அசதி செவனேன்னு மரத்தடியில் நான் பாட்டுல படுத்திருக்கிறதுக்கு சரி இந்த சண்டாளி எங்க ஆடை ஓட்டிக்கிட்டு சொன்னான்னு வந்தேன் பாரு. ஆமா. அவ ஆடை ஓட்டி வந்தவ சரி ஆடை மேய்ச்சமா வீட்டை பார்த்து போடமான போக வேண்டியதானே ஏன் அவர் ஆம்பளையில படுத்து கிடக்குறானே. ஆமா. அப்ப நல்ல மனுஷனும் சரி இல்ல குடியார பயில. ஆமா. நம்ம ஒரு பொம்பளை பிறந்த இடத்துக்கு போக கூடாதே நம்ம பாட்டுல விலகி போயிருவோம்னு நினைச்ச அவ போயிருந்தா இன்னைக்கு இந்த வம்பு வந்திருக்குமாடா? இந்த கதை தான் வந்திருக்குமா? இல்ல நம்ம தான் இந்த ஊருக்கு வரப்போறோமா? இல்ல. ஆனா என் மனசுல அப்படி ஒரு என்னைக்கும் இருந்தது இல்லை. அப்படியா? எந்த ஒரு பெண்ணுக்கு மேலெடுத்து கூட பார்க்க கூடாது. பெண்களை தேடி போக கூடாது. அப்பா சாமி என்னையா அது மனசுல ஒரு கட்டுப்பாடு. அப்ப பிரஷர் மாத்திரை போட வந்துட்டயா போய் போட்டு வந்துறையா? இன்னும் கொஞ்ச நேரம் சென்று போடு மொத்தமா. ஐயோ அப்படி மனசு அப்பா கட்டுப்பாடுறா. அப்படியா? செவனேன்னு படுத்துருக்கிறதுக்கு ஐயா. ஐயோ இந்த சண்டாளி சும்மா இருக்க முடியாது வாட்டுக்கு ஆடை ஓட்டிக்கிட்டு சரி என் பக்கத்துல வந்துட்டாயா. ஒரு வச்ச கண்ணு மாறாம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறா. ஏனே மாலை கண்ணு வியாதியா ஒரு பிள்ளைக்கு? நல்ல கண்ணுதான். அப்படி அவ பாத்துக்கிட்டே இருந்த பண்ணே சரி வாழ்க்கையில முதல் முறை அன்னைக்கு தாண்டா நானும் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். அடி ஆத்தி. ஆமா அன்னைக்கு தான் முறையா பாக்கணும் வச்சுக்க. என்னையாது அநியாயத்துக்கு காதை குத்திக்கிட்டேன். அநியாயத்துக்கு உண்மையெல்லாம் சொல்றியா? இல்லையா அன்னைக்கு தாயா பாக்குறேன். ஆயோ அப்படி ஏறெடுத்து நான் பார்த்தா அப்படியா? அழகுனா அழகு அட அம்பிட்டு அழகையா பேரழகு பெரிய அளவுமா இருப்பா. அடேங்க அப்பா பிரம்மம் படைப்பிள்ளைங்க இப்படி ஒரு அழகான பிள்ளைங்க வாழ்க்கையில நான் பாக்கலடா. அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும். என்ன சொரிச்சரங்க நிறமா அவ குடிக்கிற தண்ணி இருக்குதே அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி வாட்டம் தெரியுமாடா? ஏனே தொண்டையில இறங்குற தண்ணியே கண்ணாடி மாதிரி இருக்குது. நீ மூடு. அம்புட்டு ஒரு நிறமையா அம்புட்டு ஒரு அழகுயா. சரிண்ணே. அவ என்ன பாக்குறா? சரி நான் அவளை பாக்குறேன். இப்படி ரெண்டு பேரும் ஒரு மாறி மாறி பாத்துக்கிட்டே இருந்த உடனே சரி என் மனசுல ஒரு ஆசனை. என்னன்னு? ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு எல்லாம் முண்டாட்டின்னு வருவா. ஆமாமா வருவாளா இல்லையா? வருவா. வர்றவன் நல்லவளை கெட்டவளும் எப்படிப்பட்ட குணக்காரியா வருவான்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அது போல எனக்கு வர போறவ என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணும். நான் சொன்னது சரி நடக்கிறவளா இருக்கணும். ஆமாமா. நான் கிழிக்கிற கோட்டவை தாண்டாதவளா இருக்கணும். 7 சூடம் பத்த வச்சாலும் 7வது சூடு அடைய கூடாது. தாண்டாது குதிச்சுடியாந்துரும். அப்படி ஒரு மனசை புரிஞ்சுக்கிட்டவள் வேணுங்கிறதுக்காக சரி அவளை பார்த்த இடத்துலயே முடிவெடுத்தண்டா. கட்டணம் அவளை தாயா கட்டணும். சரி இல்லாட்டி நாண்டுகிட்டு செத்துருங்கிறேன். உங்களுக்கு காலையில சம்பளம் யாரா கொடுப்பா? பீத்த பையன் கொடுத்துட்டு சாகுங்கிறேன். எனக்கு பொண்டாட்டின்னு வந்தா பதா ஐயா. அப்படியா? நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு ஆச்சு அவளோட வாழணும். அப்படியா? இல்ல 1 மணி நேரம் நான் ஆச்சு அவளோட வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு போதும் ஐயா. போதுமா? அது போதும்டா. சரி அப்படி எல்லாம் ஆசை வச்சனே. அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள யாரு மேல நான் ஆசை வச்சேன்? யாரு மேல? அந்த இடத்துக்கு ஆடு ஓட்டி வந்தவ யாரு தெரியுமா? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சிறந்தவ. அருப்படுத்த தூரா அரிப்படுக்கிறானே. அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையா? திருப்பத்தூர்.
சரி. மலைச்சாமி கோனாருக்கு மலையாத்தாளுக்கும் பிறந்த பையன். சரி. அந்த பிள்ளைக்கு 7 பேர் அண்ணங்க. அப்படியா? அந்த 7 அண்ணங்களுக்கும் இளையவளாக பிறந்த பையன் அந்த வெள்ளையம்மா. வெள்ளையம்மாளா? அவளை தாண்ட அந்த வெள்ளைமலை காட்டுக்குள்ள பார்த்தேன். சரி சந்திரா, அவளை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு இந்த வேட்டையார சிந்தனையே வெள்ளைய. எப்படி வரும்? எப்படியா வரும்? அவ இருக்கும்போது வேட்டைக்கு போனா நல்லா இருக்குமா? விளங்குமா? இந்த வில்லம்ப காடை கூடலாம் தூக்கி போட்டுட்டு சரி அவ பின்னாடியே தெரிகிறது. சரி, ஏன்னா ஆசை வந்துருச்சா? ஆமாமா. எங்களுக்கு பேரு பொருத்தம் பாத்தியா? பாத்தியா? ஏய், என் பேரு வெள்ளைச்சாமி, அவ பேரு வெள்ளையம்மா. வெள்ளையம்மா ஆமானது. வெள்ளிக்கிழமை வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு எப்படி பொருத்தம் இருக்குது பாத்தியா? எல்லாம் வேத உங்களுக்கு எல்லாம் அமையாதீங்க. வராது வராது. அம்பிட்டு ஒரு ஆசை மேலே. சரி, எப்படி தெரியுமா? எப்படி? அளவு கடந்த பாசம் வச்சிருக்க. பாசமா? அட எப்படி? எப்படி தெரியுமா? எப்படியா? தந்தனடா தாரே தந்தனடா தந்தனட தந்தனட தந்தனடா மகளே இசப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கோலையே. மகளே என் புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கோலையே. மாமரத்தின் மாங்கொழுந்து செவந்தது போல முகம் ஜோடிக்கிறடி. அச்சனாரும் காத்திருக்க மணிக்கணக்கா மனம் வடிக்கிறடி. உன் கண்ணில் ஒரு பாவனையை பார்க்காதடி. புள்ள சாடுரண்டி ஓமாமண்டி. அடி அத்த மகளே என் புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கோலையே. எனக்காக காத்திருந்த நீ எனக்காக காத்திருந்த அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு புட்டு எனக்காக காத்திருந்த எனக்காக காத்திருந்த அம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீ வந்து கட்டி என்ன அணைச்சிக்கிட்ட கட்டி என்ன அணைச்சிக்கிட்ட. எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமம்பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமம்பாசம். தமகளே புச்சிலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டது நங்கோலையே. கடலாளும் என்று வெள்ளவர்கள் தந்ததுண்டு அன்பு கடலாளும் யாரும் கண்டதில்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிவாதி நீ அல்லவா. நடுக்கையில் உந்தன் கூட வருவோம் இளவோரே நான் அல்லவா. கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன தினந்தோறும் அச்சனதா. எனக்கு வேற வேலை இல்ல சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் பயந்துறேன் உன்னுடைய மனசோ உன்னுடைய மனசோ உண்டாய் சங்கமம். பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே. அடி இன்னும் நானும் மறக்கலையே. ஆழ்வாடி போகும்போது ஒரு கண்ணல் பார்த்ததை நானும் மறக்கலையே. இன்னும் நானும் மறக்கலையே. இஞ்சுக்குள்ள கோவில் கட்டி வைத்த ஒரு பூஜை செஞ்சு சாமிக்கு நான் தெரியுமடி. அந்த சாமிக்கு நான் தெரியுமடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினப்பு பல வருஷம். அத்த மகளே புச்சிலையே பார்த்ததுமே
தொட்டு தென்னங்கோலையே மகளந்து செவந்தது போல உன்முகமும் கோழிக்கிறடி நானு காத்திருந்து மணிக்கணக்காக மனமும் அடிக்கிறடி கண்ணில் ஒரு பகடி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகிருந்து ஓகாதடி மகளே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு சந்திரா ஓ அம்பிட்டெல்லாம் ஆசை வச்சு அவளை விரும்பினாடும் ஆமா எந்த ஒரு பிள்ளையை விரும்புறது முக்கியம் இல்லைன்னு விரும்புறது இல்ல அவன் மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்பக்கூடாது ஆமாங்க ஆழம் தெரியாம காலை விட்டோம்னா அண்ணே ஆழம் தெரியாதானே காலமே விடுறோம் ரெண்டு விதம் இருக்குதுயா ஆமா எப்படி ஆழ எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக விடுறது வேற ஆத்துல கால விடுறது ஆழம் தெரியாம விட்டு மாட்டிக்கிறது வேற அது சேத்துல அது போல இம்மேல அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி என்னோட ஆசைகள் அவகிட்ட சொல்லிருவோம்னு ஏன்னா சொன்னாதான் அவளுக்கு புரியும் ஆமா ஆமா அப்ப பக்கத்துல போயிருவையா சரி ஆனா மனசுல ஒரு பயம் என்னன்னு எங்க நம்மள பிடிக்கலையோ அப்படியா எங்க நம்மள வேணான்னு சொல்லி ஒதுக்கிடுவாளுன்னு மனசுல ஒரு பயம் சரி அவகிட்ட சொல்லாமல் இருக்க முடியலையா ஆஹா எப்படிடா அவகிட்ட சொல்லுகிற வாக்கையில அப்படி அங்க வந்துடுறா அங்க வந்துடுறாங்க அப்படி எப்படிடா அவகிட்ட சொல்லுகிற வாக்கையில சரி சந்திரா ஓ அப்பத்தாண்டாயா அப்பம் பத்தி வந்துச்சு எனக்கு எப்படி விறுவிறுன்னு போன கர்ப்ப காட்டுக்குள்ள சரி டேய் ஏய் கஞ்சாவையும் ஆ கள்ள சாராயத்தையும் வாங்கி கலந்து குடிச்சையா அப்படியா அளவு கடந்த போத போதே ராஜ போதையா ராஜ போதையா ஆமா ஆ நான் தண்ணி மூட்டை பாத்துருக்கிறியா இல்லையா நான் பார்த்தது இல்லையா சாமி ஆமா அதான் அவ்வளவு போதையா சரி ஆனா அம்புட்டு போதையிலையும் போதையிலையும் அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டேன் அப்படியா ஆமா சரி போதையில தடம் புரண்டாலும் அதுவே அந்த காடு பூரா உழவு ஓட்டி கிடந்துச்சா ஏன் அப்படியே சிவுக்குள்ள அப்படியே படுத்துருச்சுனே பாய் மாதிரி ஆமா போதையில அப்படியே உருண்டு புரண்டு போன பிறகு இருக்கும் சரி சரி போயிட்டேன் கணக்கா வெள்ளமலை காட்டுக்குள்ள அண்ணே நீ மட்டும் தான் உருட்டுறியா வெள்ளாம சேர்த்து உருட்டுவீங்க இல்ல நான் மட்டும் தான் போனேன் சரி அவள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா சரி சரி நான் போட்ட போதையில எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படியா அவ துணிச்சல அவ பக்கத்துல போயிட்டேன் அடடடடட அடியே அடியே சண்டாளி வெள்ளையம்மா என்னைக்கு உன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும் பார்த்தனும் என்னைக்கு இந்த இடத்துல உன்னைக்கு நான் பார்த்தனும் அந்த நாள்ல இருந்து சரி என் மனசு என்கிட்ட இல்லடி அப்படியா நான் யாரா பார்த்தாலும் உன்னை பாக்குற மட்டும் இருக்குது யார வரதரமனையா இல்லையா சரி சரி யாரு பேசினாடும் சரி அது நீ பேசுறத மட்டும் எனக்கு கேக்குது வெள்ளியம்மா உன்னைக்கு நினைச்ச நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா வருதா பாய் போட்டா படுக்க வரதா வருதா எந்நேரமும் உன்னோட ஏக்கம் என் கண்ணூர சிறு திரும்பா உருத்திரடி சண்டாளி பூசப்பட்டிருக்கோம் உன்னை மனசார விரும்புறேன் சரி சரின்னு மட்டும் சொல்லுடி சரி காலம் முழுவதும் உன்னைய கண்கலங்காம வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா ஏனே ஒருவேளை வெங்காயம் எங்க அறுத்தா கண்ணுல தண்ணி வருமேனே அவளுக்கு அதை கூட நான் தாண்டா அறுத்து கொடுப்பேன் அப்ப உன் கண்ணுல தண்ணி வருமே அப்படிலாம் பாத்துக்கிறேன் ஐயா ஆக மொத்தம் தண்ணி வரும் ஆனா அந்த சண்டாளி என்ன பார்த்து கேட்டாடா ஒரு வார்த்தை என்னன்னு ஆடா போடா குடியார போல ஆடாடே தம்பி என்னையா ஒரே ஒரு நாள் தானே உன்னோட பீர் அடிச்சு அதை ஏன்டா மேடையில போட்டு சொல்றேன் ஒடே இல்லையா என்னைய பார்த்து கேட்டா குடியார பெண்ணும் சரி நான் குடிக்கிற ஆளாடா குடிக்கிறாளா நான் குடிச்சு நீங்க யாரா பாத்துருக்கிறீங்களா ஐயா ஐயோ கேட்டா பக்கத்துல இருந்தா கேட்டுருவோம் மட்டும் அப்படி தள்ளி தள்ளி போய் 2 கிலோமீட்டர்ல குடிச்சிட்டு வந்துடுறேன் என்னை வாடி குடியாரன்னு கேட்கிறேன் நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்பேன் சரி அவன் செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் குடிக்கலடி சரி என்ன வளர்க்கறதுக்காக வீடு வீடா பண்ணைக்கு இருந்தா என் ஆத்தா அப்படியா அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல சரி ஆனா இன்னைக்கு சண்டாளி உன்னைக்கு மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சிடும் மனசுல நிம்மதி இல்லாம சரி ராப்பகல உறக்க இல்லாம என் ஆசைகள்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன் அப்படி நான் குடிகார இல்ல வெள்ளியம்மா சரி என்ன ஏத்தக்கடின்னு ஐயா அப்ப தாப உண்மையை சொல்றா என்னன்னு டே வெள்ளச்சாமி டே வெள்ளச்சாமி எம்பிட்டு மரியாதை டே வெள்ளச்சாமி டே வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க சரி 7 அண்ணங்களும் எனக்காக 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க பணக்காரங்களா இருப்பாங்க கொளுத்த பணக்காரங்க ஐயோ சாமி 7 மெத்த வீடு கட்டி 7வது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு சரி இந்த 7 அண்ணங்களை கீழே இருந்து பாத்துக்குருவாங்க சரியான லொப்ப பையலா இருப்பாங்க போல இருக்கு அப்படி சொல்றேன் 7வது மெத்தையில விட்டு தங்கச்சியை கீழே இருந்து பார்த்தா தெரியுமா ஜெகஜோதியா நாதாரி பெருகளே அப்படி பாதுகாத்துக்கிறாங்க சரி ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்கணும் எனக்கு தலையெழுத்தா உன்னை பார்க்கணும்னு தான்டா நான் வந்தேன் அப்படியா ஆனா நீ குடியார பையன் தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படியா நான் உன் கூட வருது சரி இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லி
சொல்லி அழுது புலம்புற. நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டான்னா சரி என்ன மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிட மாட்டேன்னு என்னடா நிச்சயம்னு கேட்டா. சரி யோ அப்படி நான் போயிடுவானாயா? போயிடுற ஆளு தானே. ஏய் என்னைக்கு இந்த சண்டாளிக்கு என்னைய பார்த்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலோ அன்னைக்கு விட்டேன்டா குடிய. அப்படியா? இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. இது வரைக்குமா? இது வரைக்கும் சரி சரி. அவளுக்காக நான் குடிய விட்டு திருந்தனே. அப்படியானே? என் மனசை புரிஞ்சுக்கிட்ட அவளுக்கு என்ன ஏத்துக்கிட்டா. சரி இருமனது ஒருமனதாகி விட்டது. ஆமா நாலு போக்குல சரி என்ன பார்க்காம அவளும் அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் குடும்பது கிடையாது. அப்படியா? எப்படா பொழுது முடியும்னே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த வில்லம்பு காடை கொடுக்குது வாரி கட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி வில்லமலை காட்டுக்குள்ள வேட்டைக்கு போற மட்டும் போயிடுறது. அவளு கணக்கு ஆடு எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு அங்க வந்துருவா. அங்க போய் வேட்டையெல்லாம் ஆடுறது இல்ல. அவளை கூட்டிக்கிட்டு அந்த புளிய மட்டும் பந்துக்குள்ள உள்ள போயிருவேன். அம்மா அம்மா நீ நினைக்க மாட்ட இல்லையா? ஏன்னா அவ ஒரு சாதி நான் ஒரு சாதி. ஆமா நாங்க ரெண்டு பேரும் இப்படி இன விட்டு இன மாதிரி விரும்புறது. அந்த பொந்துக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். சரிண்ணே சரி. நாங்க விரும்புறத யாராவது உங்கள மாட்ட பொறுக்காத வேலுக பார்த்து போய் வண்ணிங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ஆமா ஆமா எங்களை பிரிச்சிருவாங்க ஐயா. பிரிச்சிருவாங்கல்ல. அதுக்காக நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சரி நாங்க மறைஞ்சு பேசின இடம் தான் ஒண்டி புளியபுரம்னு பேரானது ஐயா. இப்படி தெரியாம விரும்பினா சரி நாளைக்கு நம்மள நம்பி வாழப்போறவன் ஆசைப்பட்டு எது நாளைக்கு எப்படா இல்லையா? சரி அதுக்காக வாடி எங்கூட கூட்டிக்கிட்டு முதல்ல மேல்மாசி விதிக்கு நடந்தே போறது. என்னடா அந்த மேல்வாசி வீதியில சரி அவ கையெழுட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன். எங்க அம்மா காலையில நல்லெண்ணெய் கேட்டுச்சு. செக்குல ஆட்டின எண்ணெயா உள்ள மண்ணெண்ணெய் இருக்கு வேணா ஊத்தி எரிச்சுக்க. விராலி மலையில கடை நல்லெண்ணெய் அவ கேட்டதை வாங்கி கொடுத்தையா. அப்படியா? ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்ல. சரி நம்ம வேலை வெட்டிக்கு போகாத ஆளு. அப்படியா? நம்ம கிட்ட என்னைக்கிட்ட காசு இருந்திருக்குது. என்னைக்கு இருந்திருக்குது. ஆனா வீட்டுல ஆத்தான ஒருத்தர் இருக்கிறாளா இல்லையா? இருக்கட்டமியா இருக்கட்டும். அவ எங்கெங்கட காசை ஒளிச்சு வச்சிருப்பான் எனக்கு தெரியும். அப்படியா? ஆனா ஏன் ஆத்தா இருக்கிறாளே சரி அந்த கரவாளிச்சிருக்கி சேலை கடையில தான் ஒளிச்சு வச்சிருப்பா. ஏனே அப்ப சேலை தூக்குறதே உன் வேலையா? அவ வச்சிருக்க காசெல்லாம் திருடி எடுத்துட்டு போய் இவ கேட்கவளுக்கு நான் வாங்கி கொடுத்தையா. ஆனா சந்தோஷமா வச்சிருந்தேன் வெள்ளை. ஆத்தா கஷ்டப்பட்டு பட்டி சொலம்பு வைக்கி ஆடு சம்பாரிச்சு வைக்கிறா. யாருக்காக சேர்த்து வைக்கிறா? இல்ல நமக்கு தானே. ஆமா நம்ம செலவுன்னா தப்பு இல்ல. அப்படியா? அதை விட்டுட்டு வேற ஒருத்த வீட்டுல போய் கைய வச்சா தான் தப்பு. அப்படி வெள்ளை மலை எப்படி வச்சிருந்தோம் தெரியுமா ஐயா? இங்க வாடினா வருவா போடினா பாக்குற பார்வையிலேயே நீ புரிஞ்சு தெரிச்சு ஓடிய போயிருவா. சரி அவளுக்கு அந்த தாலி கட்டாத வருகிறதான். அப்ப எல்லா வேலையும் முடிச்சு விட்டேன். நீ எல்லாம் பெரிய மனுஷன். பொந்துக்குள்ள போறப்ப நினைச்சேன் நான் பொந்துக்கடா பீத்த பையல தாலி கட்டுனா தான் முண்டாட்டியா. அப்படியா? சந்தோஷமா இருந்தமையா. சரி ஆனா அவளு நானும் சேர்ந்து வாழ்ந்த காலம் எல்லாம் கொஞ்ச காலம் தான் ஐயா. அவளோட இருந்த ஒரு நிமிஷமும் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு என்ன விட்டு போகல. இன்னும் விட்டு போகலையா? சரி ஊட்டி போடுறா பீத்தா பையல கஷ்டம் ஏதோ நினைவு. அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஐயா. அவ்வளவு ஒரு பாசம் மேல வச்சிருந்தேன். ஆனா அந்த சண்டாளி எப்ப புரிஞ்சு என்ன தேடி வர போறானது. எப்படி புரிஞ்சு வர போறாளோ? வருவாளா? அவள் வருவாளா? என்னைக்கு அவள் வருவாளா? வருதா இல்ல வல்லையா? என் மனதை ஒட்ட வைக்க அடியாத்தி 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 நக்கு துர்த்தி ஆர்த்தி இல்லையா? ஆத்திடா. என்ன காதலிக்க மறுக்கிறியே கருவாச்சி. என்ன காதலிக்க மறுக்கிறியே கருவாச்சி. உங்கண்ண பார்த்ததும் நான் கலங்கி போறேண்டி. ஓ சொல்ல கேட்டதும் நான் சொக்கி போறேண்டி. ரெட்ட ஜட பின்னலிட்டு முடிச்சு போட்டா யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா வெள்ளமலை கட்டுல. அடியாத்தி 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 என்ன காதலிக்க மறுக்குறியே கருவாச்சி. உங்கண்ணே பார்த்ததோ நான் கலங்கி போனண்டி. நான் சொல்ல கேட்டதோ நான் சொக்கி போனண்டி. ரெட்ட ஜட பின்னலிட்டு முடிச்சு போட்டா யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா. ரெட்ட ஜட பின்னலிட்டு முடிச்சு போட்டா யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா. அடியாத்தி 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 அருவாச்சி.
ஆசையோட காத்திருந்தேன் காவேரி கரையோரம் காத்திருக்கும் பூங்கோகிலே அத்தமக உன்னை பார்க்க ஆசையோட காத்திருந்தேன் நாலு நாள காத்திருந்தேன் பகல துக்கமில்லை நால காத்திருந்தேன் துக்கமில்லை கண்ண குடியோரம் நாமத்தான் விட வேணும் அடிக்கண்மணியேனான் உன்னகை முடிக்க வேணும் அடியாத்தி 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 காதலனா எழுதி வச்சேன் கருத்தவளை உன்னை பார்க்க கால் கொடுக்க காத்திருந்தேன் கள்ளிய சொல்லுகிற காதலனா எழுதி வச்சேன் கருத்தவளை உன்னை பார்க்க கால் கொடுக்க காத்திருந்தேன் ரத்தத்தில பொட்டு வச்சேன் புள்ள ஒன்ன வச்சேன் ரத்தத்தில பொட்டு வச்சேன் புள்ள பொண்ண வச்சேன் பட்ட மரம் மாட்டம் நான் முத்த இந்த வெத்தியம்மா சாமி கிட்ட சுவரமாக கேட்பேன் அடியாத்தி 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 என்ன காதலிக்க மறுக்குறியே கருவாச்சி உன் கண்ணை பார்த்ததோ கலகி போனி உன் சொல்ல கேட்டதோ சொக்கி போனி ஜட பெண்ணுக்கு சுர முடிச்சு போட்டா நேரத்தில் தனியாசுப்பதித்தா ரத்த ஜட பெண்ணுக்கு சுர முடிச்சு போட்டா யாரும் இல்ல நேரத்தில் தனியாசுப்பதித்தா அடியாத்தி 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 அருவாச்சி சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கையில சரி யாரு கண்ணு பட்டுச்சோ பட்டுச்சோ இல்ல ஊரு கண்ணு பட்டுச்சோ அட உங்களை பாம்பு விடுங்க உங்க கண்ணு தான் பட்டுச்சோ நான் அவளை பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க சந்திரா கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாலும் பெண் புத்தி பின் புத்தி தானையா ஆமாங்க இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவன் நாளைக்கு ஆய் அப்ப முக்கியம் மட்டும் போயிட்டானே என்ன பண்றது ஆமா நம்ம கதை என்ன ஆகுறது உன் கதி அமிர்தே அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா சரி அடிக்க வெள்ளியம்மா அடியே வெள்ளையம்மா நீ என்ன விரும்புறது உண்மைக்குனா இப்பவே என் கூட வாடினும் அவளை கைய பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போனையா ஏனே கையை இப்படிதானே பிடிக்கணும் நீ என்ன இப்படி பிடிக்கிற ஒரு தினிசா எட்டி ஓடி போயிட்டா ஐயோ வாடனை இழுத்துட்டேன் குடுமியை பிடிச்சு இழுத்துட்டியா மதுரை மீனாட்சி அம்மனோட ஆளு இழுத்துக்கு போயிட்டேங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு அந்த அம்மலை நிக்க முடியாம நின்னுகிட்டு இருக்குது அந்த அம்மலை போய் சாட்சி சாட்சி வைக்கலடா அதானே சாட்சியாக வைத்து கொலகாரம் என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட சரி செத்தாலும் என்னோட என்ன விட்டுட்டு நீ ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வெள்ளிக்கமான சரி அவகிட்ட நான் சத்தியம் கிட்டையா அவளும் மன்னனா நாளைக்கு பாத்துக்கலாமையா ஆத்தா உசுறு போச்சுன்னா வருமா வருமா அதனால அன்னில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி என் ஆத்தா உயிரை காப்பாத்த ஊர ஒயிலாட்ட ஆட போனையா அப்படியா என் எப்பட போன நான் சிலம்பாட்ட ஆட போனேன் என்கிட்ட என் ஆத்தா உசுரை நான் காப்பாத்திட்டேன் சரி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் வராதனால அவன் நினைச்சிட்டான் இந்த குடியார பையன் நமக்கு சத்தியம் பண்ணாம நானே ஆமா நம்மளை பார்க்க வரமாட்டேங்கிறேன் ஒருவேளை நம்மளை மறந்துட்டு போயிட்டா நினைச்சுக்கிட்டே வெள்ளையமால இங்க விளையாடு ஒட்டி வரலையா அப்படியா அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனவதான் அந்த சண்டாளி எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா அவ உயிரோட இருக்கிறாளா இல்லையான்னு கூட தெரியாது 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 ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குதுயா என்னன்னு வரதா நாம் பண்ணின சத்தியத்துக்கு நீதி ஒண்ணு இருந்துச்சுன்னா ஆயோ இந்த வெள்ளச்சாமி நினைப்பு எள்ளளவா தப மனசுல இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குதுயா சரி எப்படா அவளை பார்க்க போறோம் அப்படியா எப்ப கூட பேச போறமேனு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்திருப்பு வீண் போகல எப்படி சண்டாளியை சந்திக்கிறதுக்கு இப்பொழுது சரியான சந்தர்ப்பம் ஐயா அப்படியா வெள்ளியம்மா ஊருல அந்த சண்டாளி ஒரு அருப்புக்கோடு திருப்பத்தூர்ல சரி இன்னைக்கு முத்தாளம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது அப்படியா அந்த முத்தாளம்மன் திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் சரி ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வரவதிர பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா கண்டிப்பா நாபர்மன் அவளுக்கு நேர செய்து கேட்டிருக்கோம் சரி வருவா வருவாளா இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா வருவா ஆனா இது ஆதர மூலையில எங்கிட்டாவது இடத்துல அவங்க அன்னைகளை பயந்துகிட்டு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படியா அந்த ஒரு நம்பிக்கையோட சரி என் ஜக்கம் பட்டு சீமையை விட்டு என் சண்டாளியை தேடி இன்னைக்கு நான் அருப்பு கொண்டு திருப்பத்தூர் போறேன் போங்கனே அண்ணே போங்கனே போயிட்டு வான்னு சொல்லி பேசி பாருங்க அண்ணே போங்கனே
போனேன். என்னை விரட்டலாடா குறியா இருக்கிறீங்க. ஆயோ அவ்வளவு சீக்கிரம் நான் போயிட மாட்டேன். ஆ, ஆ. டேய் அண்ணே. அதுக்கு முன்னாடி இந்த பெரு கூட்டத்துல யார் மேலே இந்த வெள்ளையம்ம வெள்ளச்சாமி இருக்கிறாங்கன்னு கண்ணால கண்டறிந்து பார்த்துட்டு அப்படியே எல்லாம் தூங்குற சாமி அடிக்கிற நேரம் தயவு செஞ்சு தூங்குறவங்களை எழுப்பிடுங்கம்மா.